சுவாமி விமுக்தானந்தர் எழுதிய மாணவனே மாணவியே நீ தலைவன் ஆகணும் நூல் வெளியீடு அறிமுக விழா. இந்த விழாவில் உங்களோடு கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மிகச்சிறந்த ஒரு நூல். இந்த நூலை பற்றி நிறைய பேசினாங்க. புத்தகம் படிக்கிறது எனக்கு வழக்கம். பெரும்பாலும் பல புத்தகங்களை வாங்குறப்ப வாங்கி படிச்சுட்டு ஒரு பாதி படிப்போம், இல்லை 10 பக்கம் படிப்போம், அப்புறமா படிச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுருவோம். ஆனால் இந்த நூலில் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 25-30 நாளுக்கு முன்னாடி அனுப்பிட்டாங்க சுவாமிஜி. வாங்கின வேகத்துக்கு தொடங்குனதுலேருந்து முழுக்க இந்த நூலை படித்து முடித்தேன். ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள முழுவதும் படித்து முடிச்சு தான் வச்சேன். நூலகத்தில் பணியாற்றும் காலத்தில் எங்களுக்கு மாதந்தோறும் இந்த ராமகிருஷ்ண விஜயங்கிற பத்திரிக்கை வரும். இந்த பத்திரிகைக்கு எனக்குமான தொடர்பு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள். இந்த பத்திரிகையில் உள்ள செய்திகள் முழுமையாக படிக்கிறேன்னா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஆனால் அந்த பத்திரிகையில் ஒரு பக்க கதை ஒன்று வரும். அந்த கதையை தொடர்ந்து வாசிக்கிறது எனக்கு வழக்கம் உண்டு. எல்லாமே நீதி கதைகள், வாழ்வியலோடு தொடர்புடைய கதைகள், நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய அந்த கதைகள். அந்த ஒரு பக்க கதைகளை படித்துவிட்டு பள்ளி மாணவர்கள், குறிப்பாக மானிஸ்டார் பள்ளி, இது போன்ற அந்த அரண்மனை சுற்றிக்கூடிய பள்ளி மாணவர்கள் பேச்சு போட்டிக்காக வருவாங்க. அந்த பேச்சு போட்டிக்கு அதாவது இப்போ கதை சொல்லுங்கள் இல்லை குறிப்பு கொடுங்கன்னு வரும்போது அந்த 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எந்த கதையை நான் எடுத்து கொடுத்து எழுதி கொடுப்பேன் அப்படின்னா நான் சொல்வேன் அப்படின்னா இந்த ராமகிருஷ்ண விஜயத்தில் வர கதை தான். ஏன்னா ஒவ்வொரு கதையுமே அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஒரு சின்ன கதை உங்களுக்கு சொல்லலாம். பழைய கதை தான் அது, பரமஹம்சர் சொன்னது. அவர்கிட்ட ஒரு அம்மா அழைச்சிட்டு போகிறாங்க ஒரு பையனை. சுவாமிஜி, என்னுடைய பையன் நிறைய இனிப்பு திங்கிறான், நீங்கள் தான் கொஞ்சம் சொல்லி திருத்தணும். நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு. அது சுவாமிஜி சொல்கிறாரு, அப்படியா, சரி போயிட்டு ஒரு மாதம் கழிச்சோம். சரி இந்த அம்மா ஏதோ சாமி ஒரு மாதம் கழிச்சு ஏதோ சொல்ல போகிறாரு பெருசாக நினச்சிக்கிட்டு வந்துடுறாங்க. திரும்ப ஒரு மாதம் கழித்து சாமிஜி அழைச்சிட்டு வராங்க. வந்தோடனே சாமிஜிட்ட, சாமிஜி அப்படின்னோடனே, ஓ இந்த பையனா, தம்பி நீ இனிமேல் இனிப்பெல்லாம் சாப்பிடக்கூடாது, ரொம்ப சாப்பிடக்கூடாது, அது நல்லதில்லை அப்படிங்கிறாரு. ரொம்ப டக்குன்னு சொல்லிட்டார். இந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். இதை சொல்கிறதுக்கு இதுக்கு ஒரு மாதம் கழிச்சு வர சொன்னார், இது அன்றைக்கே சொல்லியிருந்துருக்கலாமே அப்படின்ட்டு. அதுக்கு சுவாமிஜி சொல்கிறார். சாமிஜிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறார், இல்லைம்மா இந்த ஒரு விஷயந்தான், சின்ன விஷயம், ஆனால் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி நானும் நிறைய அந்த பையன் மாதிரி இனிப்பு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அன்னைக்கு நான் அந்த அறிவுரையை சொன்னேன் அப்படின்னா அது ஏற்கப்படக்கூடியது அல்ல, எனக்கே அது உறுத்தலாக இருக்கும். இன்றைக்கி நான் ஒரு மாதத்தில் இந்த இனிப்பு திங்கிறத முள்ள நிறுத்திட்டேன். இன்றைக்கி எனக்கு அது சொல்வதற்கான அந்த யோக்கியதை இருக்கிறது, அதனால் தவின்னு சொல்கிறேன் அப்படின்னாரு. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நான் தலைவராக இருக்கேன், வாங்க என் பின்னாடி நில்லுங்க அப்படின்னு சொல்கிறது தான் நிறைய பேரை பார்க்க முடியும். ஆனால் நீங்களே தலைவனாக வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு மனிதர் இருக்கிறார் என்றால் அவரை தவிர, அவர் அமைப்பை தவிர வேறு எதுவும் இல்லை. அந்த அளவுக்கு சிறந்த ஒரு புத்தகமாக இதை வடிவமைத்திருக்கின்றார். 261 கேள்விகள், அதற்கெல்லாம் பதில்கள். பலமே வாழ்வு, பலவீனமே மரணம். உன்னை நீ முதலில் நம்ப வேண்டும், உனக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை நீ அறிய வேண்டும். சினிமா பாடலில் சொல்கிறது போல, உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் என்பதை இந்த நூலில் மிக அழகாக பதிவு செய்துள்ளார். பிடித்து விட்டால் எல்லாமே சுகம், பிடிக்காவிட்டால் சுமைதான். எந்த வேலையை எடுத்துக்கிட்டிங்கனாலும் பிடித்து செஞ்சோம் அப்படின்னா அந்த வேலை இனிமையாக இருக்கும், பிடிக்காவிட்டால் அந்த வேலை கடினமாகத்தான் இருக்கும். நீயும் முன்னேறி பிறரையும் முன்னேற்று. நான் மட்டும் முன்னேறினா பத்தாது, இந்த ஒட்டுமொத்த சமூகமும் முன்னேற வேண்டும். ஒட்டுமொத்த சமூகத்தை மாற்றுவதற்கான சக்தி யாரிடம் இருக்கின்றது? மாணவர்களாகிய உங்களிடம் இருக்கின்றது. அந்த சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் உங்களிடம் இருக்கின்றது. அதையெல்லாம் நீங்கள் உணரும் வகையில் சுவாமி மிக அழகாக இதில் பதிவு செய்துள்ளார். அதே நேரத்தில் இன்றைய கல்வி நிலை, அதை பற்றி மிகுந்த வருத்தத்தோடு அதையும் பதிவு செய்துள்ளார். மதிப்பெண் எடுப்பது என்பது தான் இன்றைக்கி பெரிய விஷயமா இருக்குது. மதிப்பெண் தேவை, உனக்கு அடையாளப்படுத்துவதற்கு சமூகத்துக்கு ஒரு மதிப்பெண் தேவை. அதுக்காக மதிப்பெண் எடுத்தவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றவர்கள், மதிப்பெண் பெறாதவர்கள் எல்லாம் தோல்வி அடைத்தவர்கள்னு பொருள் அல்ல. அதற்கு நிறைய எடுத்துக்காட்டுகள், கிரிக்கெட் வீரர்லேருந்து பில்கேட்ஸ்லேருந்து பலருடைய வாழ்க்கையை எடுத்து காமிக்கிறார். அவர் மதிப்பெண் குறைத்தல் பில்கேட்ஸுக்கு
ஆனால் அவர் என்ன பண்ணார், பல ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை உருவாக்கினார். இப்போ ஆற்றல் மிக்க மனிதனாக வருவதற்கு மதிப்பெண் என்பது உங்களுக்கு தடையல்ல, அது ஒரு இடையூறும் அல்ல. அதே நேரத்தில் கல்வியை மிகச்சரியாக கற்க வேண்டும். இன்றைய தமிழ் சமூகம் கல்லூரி அளவில் பார்த்தால் கூட தமிழை சரியாக எழுதுவதற்கு பேசுவதற்கு சிரமப்படக்கூடிய நிலையில் தான் இருக்குங்கிறதையும் வருத்தத்தோடு பதிவு செய்கின்றார். குப்புசாமியை குப்பை சாமி என்று எழுதக்கூடிய நிலைதான் இருக்கின்றது என்பதை அழகாக வலியுறுத்துகின்றார். இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும். அதை மாற்றக்கூடிய ஆற்றல் உங்களிடம்தான் இருக்கின்றது என்பதை தெளிவோடு சொல்லுகின்றார். அதே போன்றது இன்னொரு கதை. குரங்குகள் நிறைந்த ஒரு ஆன்மீக தலத்திற்கு செல்கின்றார்கள். செல்லும் வழியெங்கும் இந்த குரங்குகளுக்கு தின்பண்டங்களை போடுகிறார், பாக்கெட்டில் இருக்கக்கூடியது. அது பாக்கெட்டில் இருக்கிற நொறுக்கு துணி, இந்த சோளம், பிஸ்கட்டு இதெல்லாம் சாப்பிட்றது குரங்குகளை பழக்கப்படுத்துகிறோம் நம்ம. அப்போ ஒரு காலகட்டம் ஆனோம்னா என்ன ஆகும், இந்த குரங்குகள்லாம் அது இயற்கையாக போய் மரங்களில் காய்கனிகள் பறித்து சாப்பிட்டதை மறந்து போய் பாக்கெட் யார் போடுவாங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு வந்துடும். இது போன்ற ஒரு நிலை எதை அவர் மனதில் வைத்து சொல்கின்றார் என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய சூழ்நிலை அப்படித்தான் இருக்கின்றது. உங்களுக்கு தேவையை நீங்கள் தான் பூர்த்தி செய்ய வேண்டும். சீன பழமொழி போல ஒரு மீன் பிடிப்பதை விட, மீனை இலவசமாக கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக்கூடு என்பான். ஒருவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக்கொண்டு தான் அவனே மீனை பிடிச்சிக்க போகிறான், சமைச்சு சாப்பிட்டுக்க போகிறான். அவன் உணவு தேவை அவனே நிறைவு செஞ்சுக்குவான். இலவசமாக கொடுக்கறதுங்கிறது குரங்குகளுக்கு எப்படி வாழைப்பழத்தை கொடுத்து அதனுடைய வாழ்க்கை நிலையை மாற்றுகின்றோமோ அதே போன்ற ஒரு நிலை தான் இன்று தமிழகத்தில் இருந்து வருகின்றது என்பதை அழகாக சுட்டி காட்டுகின்றார் குரங்கு கதையின் வழியாக. அதே போன்று பல இடங்களில் பொருள் தவறாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடியது. படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான் என்பதெல்லாம் அல்ல. படித்தவன் பாட்டை கொடுத்தான், எழுதியவன் ஏட்டை கொடுத்தான் என்று அழகாக பதிவு செய்துள்ளார். ஒரு வலிமை என்பது உங்கள் மனமும் உடலும் எண்ணத்தையும் பொறுத்தது. ஒரு ஊரில் பையன், சின்ன பையன் இருக்கிறான். அவங்க வீட்டில் ஒரு மாடு கன்று போடுது. அந்த கன்றுக்குட்டியை தோளில் தூக்கி போட்டு நடந்து போகிறான். இந்த கதையுமே நான் ராமகிருஷ்ண விஷயத்துலேருந்து எடுத்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பள்ளி மாணவருக்கு எடுத்து கொடுத்து பேசி ஒரு பள்ளியில் முதல் பரிசும் பெற்றான் அந்த பையன். அவன் ஒரு நாள் அந்த வழியாக போயிட்டுருமோ, அவங்க தெரு வழியாக வண்டியில் போயிட்டுருமோ சைக்கிள்லேருந்து டக்குன்னு குதிச்சு, சார் வணக்கம் அப்படின்னா. எனக்கு தெரியல யாருன்னு. யாரா தம்பி அப்படின்னா, சார் நான் மார்னிங் ஸ்டாரில் படிக்கிறேன், நீங்கள் ஒரு கதை சொன்னீங்கல்ல, அந்த கதையை எங்கள் இதில் ஸ்கூலில் பேசி முதல் பரிசு வாங்கினேன் அப்படின்னா. அந்த கதை அழகான கதை அது. அவன் தோளில் கண்ணுக்குட்டியை தூக்கி போட்டு வழக்கம் போல் தெருவை சுற்றி வரான். கண்ணுக்குட்டியோட அவனுக்கு ஒரு அட்டாச்மெண்ட். சில பேர் மரம் செடிகளோட பேசிகிட்டு இருப்பாங்க. மரம் செடிகளோட வணங்கக்கூடிய நிலை இருக்கும். நமக்கு மரம் செடிகளெல்லாம் தலை விரிச்சம்னு வச்சதும் கடவுளாக கொண்டு வந்ததும் இயற்கையை போற்ற வேண்டும், வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான். நான் கூட இந்த பாரியை பற்றி சொல்லும்போது தினமணியில் ஒரு கட்டுரை எழுதினேன். ஒரு பெரிய கட்டுரையாக வந்தது. பாரி, முல்லைக்கு தேர். இந்த பாரி நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தான் அப்படின்னோன்னா எல்லாரும் என்ன எழுதுகிறோம், கொடி வாடுதல் கண்டு கொடுத்தாங்க. கொடி வாடுதல் கண்டு பாரி கொடுக்கல. பாரியோட நோக்கம் என்னவாக இருந்திருக்கு என்பது ஆழமாக பார்த்தால் பொருள் புரியும். ஒரு ராஜா, அவர் ராஜா வந்து தேரில் வராரு, முல்லை கொடி போய் தொங்குது. ஒரு ராஜாவிற்கு என்ன பண்ணுவார், இன்றைக்கி எப்படி அமைச்சர்கள்லாம் போகும்போது முன்னாடி 10 காரு பின்னாடி 10 காரு வீரர்கள் பாதுகாப்பாளர்கள்லாம் போகிறது மாதிரி தான் அன்றைக்கும். அவர் நினச்சாருன்னா ஒரு வீரனை கூப்பிட்டு அந்த கொடிக்கு ஒரு கம்பம் நட்டுட்டு வாப்பான்னு நடுவாங்கன்னா நட மாட்டாங்களா? தாராளமாக நட்டுட்டு போயிடலாம். ஒரு அதிகாரிகிட்ட சொல்லலாம், ஒரு ஏவலாள்கிட்ட சொல்லலாம். அவர் எதுவும் சொல்லலை. தன்னுடைய தேரை கொடுத்து விட்டு இறங்கி நடந்து வரார். இந்த நடந்து வர்றது என்பது, நடைபயணம் என்பது இன்றைய காலகட்டத்தில் கூட யாத்திரை நடைபயணம் என்பது பல ஆட்சி மாற்றங்களே உண்டாக்கியதை நீங்கள்லாம் பார்த்துக்கலாம். ஆட்சியை பிடிப்பதற்கே நடைபயணம் பயன்படுகிறது. அப்போ நடைபயணம் என்பது பிறரால் பார்க்கப்படுகிறது, பிறருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு செயல். பாரி கொடுத்துட்டு நடந்து வரும்போது அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் என்ன பார்க்குறாங்க, ராஜா நடந்து வரார், ராஜா நடந்து வரார், ராஜா நடந்து வரார். பரபரப்பாக அப்படியே பூஸ்ட் ஆகுது. இல்லை ராஜா நடந்து வராருன்னா அவர் என்ன, அப்போ ராஜா வந்து முல்லை கொடிக்கு தேரை கொடுத்துட்டு நடந்து வரார். இதிலேருந்து பாரி என்ன சொல்ல வராருன்னு கேட்டால், ராஜாவாகிய நானே அந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டும், போற்ற வேண்டும் என்பதற்காக என்னுடைய தேரையே கொடுத்துவிட்டு நடந்து வருகின்றேன். நீங்களும் இயற்கையை பாதுகாக்க வேண்டும், போற்ற வேண்டும் என்பதை சொல்லாமல் சொல்கின்றார் ராஜா. இதுதான் அதோட பொருளாக இருக்க வேண்டும் என்னுடைய கணிப்பு. அது மாதிரி இந்த பையன் தோளில் தூக்கி போட்டு சுற்றிட்டு வரான். வளர்ந்து பெரியவன் ஆகிறான். கண்ணுக்குட்டியும் வளர்ந்துருது. அது பெரிய மாடாயிடுச்சு. இவனும் மனுஷனாயிட்டான். அந்த மாட்டை தூக்கி தோளில் போட்டுட்டு அழகாக தெரு சுற்றி வரான்.
புதிதாக பார்ப்பவர்களுக்கு எவ்வளோ பெரிய வலிமையானவன், ஒரு மாட்டே தோல்ல தூக்கி போட்டாருங்கன்னு தோணும். ஆனால் உண்மை என்னவென்றால் அவனுடைய பயிற்சியும் முயற்சியும், இளம் வயதில் ஈடுபடக்கூடிய அந்த பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் நீங்களும் உலகை வெல்லலாம் என்பதை இந்த கதையின் வழியாக சுவாமிஜி மிக அழகாக சுட்டி காட்டுகின்றார். அது மட்டுமல்ல, பிறருக்கு உதவக்கூடிய எண்ணம் என்பது பொருள் இருக்க வேண்டும் என்று இல்லை. தன்னிடம் என்ன இருக்கின்றதோ அதை கொடுக்கலாம். அதற்கு அழகான ஒரு பதிலை சொல்கின்றார். இத்தாலி நேபிள் நகரத்தில் ஒரு காபி ஷாப் போய் ஒருத்தர் காப்பி கொடுக்குறார். குடிச்சிட்டு 3 காப்பிக்கு பணம் கொடுக்குறார். ஒரு ஆள் 3 காப்பி குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. இன்னொருத்தர் வர்றாரு 6 காப்பி. அதுக்கு பேர் பெண்டிங் காப்பி. இந்த பெண்டிங் காப்பிங்கிறது என்ன அப்படின்னா, இவர் காப்பி குடிச்சிட்டு 2 காப்பி 3 காப்பிக்கு பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறாரு அந்த கடை முதலாளிகிட்ட. அடுத்தது காப்பி குடிக்கவே வழி இல்லாத ஒரு ஏழை, பசியோடு வரக்கூடிய ஒரு ஏழைக்கு அவள் வந்து பெண்டிங் காப்பின்னு கேட்டானா அந்த பணத்திலேருந்து காப்பியை கொடுக்குறாங்க. ஒரு மனித நேயம் என்பது எப்படி இருக்க வேண்டும், எவ்வாறு இருக்க வேண்டும் ஒரு சின்ன நாடு சின்ன நகரத்தில்? இப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை, அந்த வாழ்க்கை முறை நமக்கும் வேண்டும், நம்முள்ளும் விதைக்க வேண்டும் என்பதை மிக அழகாக தெளிவாக, ஒன்றும் பெரிய விளக்கம்லாம் இல்லை. ஒரு கேள்வி 4 வரி இருக்குன்னா சுவாமிஜியோட பதில் பார்த்திங்கன்னா ஒரு 10 வரி தான் இருக்கும், 10 வரி 12 வரி தான் இருக்கும். இந்த 12 வரிக்குள்ளர நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்வு அப்படிங்கிறதே மிக அழகாக அடக்கி விடுகின்றார். இந்த நூல் என்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக இருக்கும். இதை பயின்றால் அம்மா சொன்னது போல் ஒரு முறை அல்ல, திரும்ப திரும்ப படித்தீங்க அப்படின்னா அது உங்கள் வாழ்க்கையினுடைய பயிற்சியாகவும் முயற்சியாகவும் அதே உங்களை கொண்டு வெற்றியில் கொண்டு போய் சேர்க்கும்.